ஏமாத்திட்டு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவங்க எனக்கு தனியா பேசும்போது சொல்லுவாங்க, அது பல பேர் பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் படிக்கலைங்கிறதுனால தான் என்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னா. அதாவது அவங்க சொல்ல நான் கேட்கல, அதுக்கு கட்டுப்படல, அவங்க விரும்பியதை நான் செய்யல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க நினைக்கிறாங்கன்னா, நான் எடுத்து படிக்காதவங்கிறதுனால தான் என்னை ஏமாத்திட்டேன். இது ரொம்ப கில்ட்டியா என்ன சில நேரங்களில் தனியா இருக்கும்போது அம்மா இப்படி சொல்லி ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அது வெறும் காம்ப்ளெக்ஸ் கடந்து போக முடியாது. அவங்க ஏதோ ஒரு படிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க. இல்லை, நானும் நாலு எடுத்து படிச்சிருந்தா உன்னை தாட்டியம் பண்ணி பேசி உன்னை கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பேன். நான் படிக்காம இருக்கிறதுனால எனக்கு எதையோ சொல்லி ஏமாத்தி இதுவரையும் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் என்னை அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எடுத்து படிக்கிறதானே ஏமாத்திட்டு இருக்கிற நீ அப்படின்னா அவங்க சொல்லும்போது அது ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கும், குழந்தைத்தனமா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆழமா ஈட்டியை எடுத்து விழாவில் குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு கடுமையான வழியை தரக்கூடியதாக இருக்கும். உள்ளபடியே அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ரோல்